அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பெண் நீதிபதிகளின் பணி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது மத்திய பிரதேசத்துல பார்த்தோம்னா சமீபத்தில் ஒரு சர்ச்சை எழுந்தது. அதாவது புரொபேஷன்ல இருக்கக்கூடிய நீதிபதிகள் ஒரு 6 பெண் நீதிபதிகளை வந்து மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் வந்து பணி நீக்கம் வந்து செஞ்சிருப்பாங்க. அதை ஒட்டி தான் இந்த ஒரு ஆர்டிகளும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பணி நீக்கம் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் வந்து தானாகவே முன் வந்து விசாரிச்சிருப்பாங்க. விசாரிச்சு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய தீர்ப்புல அந்த பணி நீக்கம் அப்படிங்கிற இந்த மத்திய பிரதேச உயர் நீதிமன்றத்தினுடைய முடிவை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை ஏற்றுக்கிட்டு மறுபரிசீலனை செஞ்ச மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல 6 பேர்ல 4 பேரை வந்து பணிக்கு திரும்பவும் அழைச்சிக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, அதுல ஒரு நீதிபதி வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து கருச்சிதைவு ஏற்பட்டதாகவும், கோவிட் பெருந்தொற்றால பாதிக்கப்பட்டதாகவும், அது மட்டும் இல்லாம அவருடைய சகோதரர் பார்த்தோம்னா, நமக்கு புற்றுநோயால பாதிக்கப்பட்டு இருந்தனால தான் அவங்கனால சரியான அ அ ஒரு பணிய வந்து செய்ய முடியல. ஏன்னா, அவங்க மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெறைய வழக்குகள வந்து தாமதமாக்குறாங்க. பெண்டிங் வைக்கிறாங்க நெறைய வழக்குகள் அப்படிங்கிறது. ஸோ அவங்க அவங்க தரப்புல இருந்து கூறப்பட்ட காரணங்கள் இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தாகணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ ஆண்களுக்குமே இதே மாதிரியான ஒரு அளவுகோல் அப்படிங்கிறத உயர் நீதிமன்றம் எடுத்துட்டு வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா பணி நீக்கம் செய்யப்பட்ட எல்லாருமே பெண்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்கள் சரியான முறையில் இந்த மாதிரியான வழக்குகளை அணுகணும் அப்படிங்கிறதா இந்த ஆர்டிகல்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, இந்தியாவின் ஒரே இலவச ரயில் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 1948ஆம் ஆண்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சத்லஜ் நதிக்கு குறுக்கே பார்த்தோம்னா பக்ரானங்கல் அணை அப்படிங்கிறத கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வருது. ஓகேங்களா? ஸோ அங்க அந்த அணை கட்டுவதற்கு பார்த்தோம்னா, பஞ்சாப்ல இருக்கக்கூடிய நங்கல் பகுதியில இருந்து தான் சிமெண்ட், கற்கள் போன்ற பொருட்கள் எல்லாமே அந்த அணைக்கு எடுத்துட்டு வரப்பட்டுச்சு. அதனால ரயில்வேஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, பக்ராவிலிருந்து நங்கல் வரைக்கும் ஒரு ரயில் பாதை கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ரயில் பாதையை வந்து அமைக்கிறாங்க. ஸோ இந்த 13 கிலோமீட்டர் அமைக்கப்பட்ட ரயில் பாதையினால அங்க இருக்கக்கூடிய கட்டுமான பணியாளர்கள் எல்லாருமே வராங்க. சரிங்களா? 1963ஆம் ஆண்டு இந்த அணை கட்டக்கூடிய பணி அப்படிங்கிறது நிறைவடையுது. இருந்தாலுமே பார்த்தோம்னா அந்த 13 கிலோமீட்டர் ரயில் பாதை அப்படிங்கிறது இப்ப வரைக்குமே இந்தியாவில் இருக்கக்கூடிய இலவச ரயில் பாதையாக இருக்கு. 1948ஆம் ஆண்டிலிருந்து 2024 வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே இலவச ரயில் பாதை அப்படின்னா அது பக்ரானங்கல் ரயில் பாதை தான். கிட்டத்தட்ட 25 கிராமங்கள் வழியாக செல்லுது. கிட்டத்தட்ட 800 மக்கள் வந்து இந்த ஒரு ரயில் பாதையினால பலனடைகிறாங்க அப்படிங்கிற செய்தியை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 2 ஆர்டிகல் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.